ஜெம்மி வார்டன் பற்றி பேசுங்க. அவரை பற்றி சொல்லிட்டீங்க. எங்கள் டீம் எல்பி மார்க்கல் அப்புறம் டேவின் பிராவோ அவங்க லிஸ்ட்டில் இவரை சேர்த்திப்பேன் நான். ஏன்னா நல்லா போடுறாரு. அவருக்கு இன்னுமே சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன பிராவோ என்ன ரோல் பண்ணுவாரோ அதை தான் பண்ணுறாரு. ஆனால் இவர் டெப்த் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, மிடில் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். அங்கே மிடில் ஓவரில் வந்து விக்கெட் எடுத்துறாரு. இவங்க ஆனால் ஒரு பவுலர் ஷார்ட்டாக எடுத்துட்டு பவர் பிளேல கொண்டு போய் நுழைக்கிறது, டெப்த் ஓவரில் கொண்டு வந்து 4 ஓவர் தர, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். மிடில் ஓவரில் யூஸ் பண்ணி அவன் அடிக்கிறது. இல்ல ஒரு காலத்துல உமரான் மலிக் சன்ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? 7 9 மறுபடியும் 15 பின்னாடி 4 சில்லற நிக்க வச்சுருவாங்க. எப்படியும் ஜெமி வார்டன் எதிர்த்து அடிக்க முடியாது. பின்னாடி நிக்க வச்சுட்டு நீ பவுன்சரு வேகம் மார்க்கே போடு அப்படின்னு போட விட்டா சூப்பர் பவுலரு. பேட்டிங்லாம் ஒரு கொஞ்சம் முன்னாடி நீங்க இம்பாக்ட் பிளேயர் வெளியே இருக்க ஏதாவது ஒரு பிளேயர் சொல்லிட்டு அவங்க இங்க அப்புறம் சூப்பர் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணலன்னு இவங்க தேவையில்லாம யூஸ் 9 வரையும் பேட்ஸ்மேன் அக்கிலூசன் பேட்டிங் ஆடுவாரு. அது இவங்க புரிஞ்சுக்கவே அக்கிலூசன் சூப்பரா ஒரு நாக்காடி 15 பால் 30 அடிச்சு தந்திருக்காரு. இதை விட நல்ல பவுலிங்கே அடிச்சு தந்தாரு. நீங்க அவர் மேல நம்பிக்கவே வைக்க மாட்டேங்கிறாங்க.